எல்லாருக்கும் வணக்கம். பாருங்க பார்த்துக்கிட்டு இருக்குது உங்கள் பிரகிருதி ஹோம் மேக்கர் சேனல். பார்க்குறீங்களா எவ்வளோ ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்டாக இருக்கும்னு. ஸோ கண்டிப்பாக இவ்வளோ இன்க்ரீடியன்ஸை போட்டு கண்டிப்பாக அன்றைக்கி நீங்கள் காலையில் டிஃபன் இவ்வளோ ஹெல்த்தியாக சாப்பிட்டிங்கன்னா அந்த டேவே ஹெல்த்தியாக ஃபீல் பண்ணுவீங்க. ஆமாங்க, இது மல்டி கிரெயின் தோசை. ஃபஸ்ட் எடுத்தோடனே ஒரு 3/4 கப் பச்சை பயிறு, அப்புறமா 1/2 கப் கருப்பு உளுந்து, 1 கப் சிவப்பரிசி, 1 கப் கருப்பு கவுனி அரிசி, 1 கப் வெள்ளை கொண்டக்கடலை, அதுக்கப்புறம் 1 கப் வரகரிசி, அப்புறம் ஒரு 3/4 கப் வேர்க்கடலை. இதெல்லாம் போட்டுக்கோங்க. இது நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 2-3 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. அதை நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஊற வச்சுருங்க. அடுத்த நாள் காலையில் பார்த்தீங்கன்னா சூப்பராக ஊறி வந்திருக்கும். அவ்வளோதாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 டீஸ்பூன் அவள் எடுத்து அரைக்கிறதுக்கு ஒரு 10 மினிட்ஸ் முன்னாடி ஊற வச்சுக்கோங்க. அரைக்கிறதுக்கு இதை ஜாரில் மாற்றிட்டு ஒரு 2 பச்சை மிளகா, அப்புறம் இஞ்சி கொஞ்சம் நிறையா போட்டிருக்கேன், கொஞ்சமாக வந்து சோம்பு போட்டுக்கோங்க. இதில் வந்து டைஜஸ்ட் ஆகிறதுக்காக அந்த சென்னா வேர்க்கடலாம் போட்டுக்கோளே அதுக்காக. அப்புறமா அதை அவளோட சேர்த்து போட்டு அரைச்சிட்டு உப்பு போட்டு கலந்துட்டிங்க. இதுக்கு ஃபர்மெண்டேஷனே தேவையில்லைங்க. கல் சூடானோடனே சூப்பராக தோசை பாருங்கள் எவ்வளோ மெல்லிஸாக ஊற்றலான்ட்டு. இதுக்கு குழந்தைங்க சாப்பிட்றதா இருந்தால் கண்டிப்பாக நெய் ஊற்றி கொடுங்க. அவ்வளோதாங்க. சூப்பரான கிறிஸ்பியான தோசை. எவ்வளோ சூப்பராக கல்லேருந்து அவ்வளோ அழகாக எடுக்க வருது பாருங்கள். ஆனால் என்ன கலர் தான் இப்படி இருக்கும், பட் பரவாயில்ல, அவ்வளோ ஹெல்த்தியான பெனிஃபிட்ஸ் நிறையா இருக்குது. ஸோ நம்ம டேவே அந்த மார்னிங்கே நீங்கள் வந்து அவ்வளோ ஹெல்த்தியாக நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா அந்த டேவே நீங்கள் ஹெல்த்தியாக ஃபீல் பண்ணுவீங்க. இது நாங்கள் தேங்காய் சட்னியோட என்ஜாய் பண்ணோம். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.